நாள் சூப்பராக டான்ஸ் ஆடி கேம் ஆடி அப்புறம் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்டு அக்காங்க எல்லாம் கதை வசனம் சூப்பராக சொல்லி கொடுத்து இப்போ பார்த்தா கடைசியில் ஃபைனல் டே வந்துருச்சுக்கா. ஆமாக்கா, சரி பரவாயில்லக்கா, நம்ம எவ்ரிடே ப்ரேயரோட தானே ஸ்டார்ட் பண்ணோம். அதே போல் இன்னைக்கான ஃபைனல் டே ப்ரோக்ராமையும் ஒரு ஜெபத்தோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ண பாஸ்டர் இமானுவேலை கூப்பிட்டுடலாமா? கிளாப் பண்ணுங்கலாம். சுத்த பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, அப்பா, இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவிடத்தில் வரவும் அவரை குறித்து அறிந்து கொள்ளவும் அவராலே இந்த உலகத்தை மேற்கொள்கிறதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக இந்த விபிஎஸ்ஐ நீர் ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் பல காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவரே கற்றவைகள் எல்லாம் ஆண்டவரே நன்றாக அவர்கள் செயல் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு அவர்கள் எடுக்கிற அந்த முயற்சியை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சபை இதனால் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிளெஸி அக்கா, அக்கா ஃபைனல் இது பிரேயர் ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணியாச்சு. இப்போ டைரக்டா நம்ம போயிடலாமே ஃபங்க்ஷன். இல்லக்கா, நம்ம வந்திருக்க எல்லாரையும் வெல்கம் பண்ண வெல்கம் அட்ரஸ் கொடுக்க நான்சி ஆண்டி நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே, எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க நான்சி ஆண்டி. FGVBS 6 நாட்களும் நல்லபடியாக நடக்க தேவன் உதவி செய்த தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நிறைவு நாள் விழா. நம்முடைய மூத்த போதகர் அவர்கள் நம்ம மத்தியில் இல்லை, அவங்க ஊழியத்தின் நிமித்தமாக வெளியூர் சென்றிருப்பதனால அவங்களுடைய ஜபம் நம்மளை வழிநடத்துகிறது. நம்மளுடைய ஜூனியர் பாஸ்டர் ஜோனத்தான் அவர்களையும் அவருடைய மனைவி ஸ்டெஃப்கா ஜோனத்தான் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். பிள்ளைகளின் பெற்றோர்களையும் சபை மக்களாகிய உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்து 7 நாட்களும் உற்சாகமாய் கலந்து கொண்ட டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், கிட்ஸ் உங்கள் அனைவரையும் FGVBS குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இயேசு மிகவும் நல்லவர். இயேசு மிகவும் நல்லவர். சரி, நம்ம சொல்லிட்டோம். இப்போ இங்க இருக்க பேரண்ட்ஸ் பசங்க எல்லாரும் சொல்லலாமா? சொல்லாமே. நீங்க எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கவங்கள கை பிடிச்சி இயேசு மிகவும் நல்லவர்னு சத்தமா சொல்லுங்க. அக்கா, இயேசு மிகவும் நல்லவர். பசங்க தான் சொல்றாங்க, பேரண்ட்ஸ் யாருமே சொல்லல. ஆமா, சத்தமே கேட்கலையே. இயேசு மிகவும் நல்லவர். சூப்பர். கொஞ்சம் நல்லா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். இது இயேசு நல்லவர்னு நமக்கு சூப்பரா டான்ஸ் ஆடி நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்ண நம்ம FGVBS பசங்க வராங்க. எல்லாரும் நல்லா சூப்பரா கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? சந்தோஷமாடிக்கிட்டே FGVBSல கொண்டாடலாம். சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாடிக்கிட்டே FGVBSல கொண்டாடலாம். ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க, இயேசு மிகவும் நல்லவர்னு. ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க, இயேசு மிகவும் நல்லவர்னு. நல்லவரு இயேசு நல்லவரு, இயேசு மிகவும் நல்லவரு. நல்லவரு இயேசு நல்லவரு, நம்ம இயேசு மிகவும் நல்லவரு. நல்லவரு இயேசு நல்லவரு, இயேசு மிகவும் நல்லவரு. நல்லவரு இயேசு நல்லவரு,
சூப்பர் சூப்பர். பசங்க சூப்பரா வெல்கம் பண்ணிட்டாங்களே. அம்மா இன்னொரு வாட்டி கிளாப் பண்ணிடலாமா? அக்கா விக்கி அக்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. பைபிளில் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லையும் மேற்கொள்ளவும் போட்டிருக்கு. எப்படிக்கா மேற்கொள்ளுவோம்? வேற எப்படி? நம்ம இயேசுவின் நாமத்தினால தான் மேற்கொள்ள போறோம். இப்போ அந்த நம்ம தீம் சாங்ல எப்படி எப்படிலாம் மேற்கொள்வோம்னு நம்ம பசங்க வந்து ஆடி காட்ட போறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? அக்கா எனக்கு ஒரு டவுட். நம்ம 6 டேஸும் நம்ம ஒன்று பண்ணோம்ல, இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்வே. சத்தமா இயேசுவின் நாமத்தில். சூப்பர். அக்கா அக்கா சிங்கங்க கத்தவே இல்லக்கா. டேய் நம்ம டீம்டா. போங்க அக்கா, உங்க தங்கங்க கிட்ட போங்க. வாங்க தங்கங்களா கத்தலாமா? ரெடி? இயேசுவின் நாமத்தில். சூப்பர். ஓகே, இப்போ வெல்கம் பண்ணிடலாமா? கிளாப். அது என்ன? இது என்ன? எதுவானா எனக்கு என்ன? இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். அது என்ன? இது என்ன? எதுவானா எனக்கு என்ன? 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 மேற்கொள்ளுவேன். நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில். மேற்கொள்ளுவேன். அது என்ன? இது என்ன? எதுவானா எனக்கு என்ன? மேற்கொள்ளுவேன். நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில். I'm an overcomer. I'm an overcomer. I'm an overcomer. மேற்கொள்ளுவேன். I'm an overcomer. I'm an overcomer. I'm an overcomer. என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை, ஏமாந்து போக மாட்டேனே. என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை, ஏமாந்து போக மாட்டேனே. நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில். அது என்ன? இது என்ன? எதுவானா எனக்கு என்ன? மேற்கொள்ளுவேன். அது என்ன? இது என்ன? எதுவானா எனக்கு என்ன? மேற்கொள்ளுவேன். நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன்.
சூப்பராக பண்ணாங்களே, ஜோராக கிளாப் பண்ணலாமா? தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளை வாழ்க்கையில் அடிமைத்தனம் படுத்தி வச்சிருக்கிற காரியங்கள்லேருந்து நம்ம எப்படி விடுதலை பெற்று மேற்கொள்ளலாம் அப்படின்றத ஒரு மைம் மூலயமா ஆக்ட் பண்ணி காமிக்க நம்மளுடைய சீனியர் பாய்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் சேர்ந்து பண்ண வராங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாமா?
மேற்கொள்வாங்க. சூப்பரா பண்ணாங்களா? ஜோரா கிளாப் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில். வெரி குட். நம்ம என்ன பண்ணோம்? ஜபிச்சாதான் நம்ம ஏசப்பா நம்ம கிட்ட வருவார். கரெக்டா? அப்போ நம்மளுக்கு மேற்கொள்ற வல்லமையை தருவார். ஓகே, இப்போ நாள் 1 நம்ம டே 1 என்ன படிச்சோன்னு பேரண்ட்ஸ் சொல்லி காமிக்கலாமா? டே 1ஓட தலைப்பு என்ன? சத்தமா. வெரி குட். கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நாளில் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு அண்ட் அதோட ரிலேட்டட் மெமரி வேர்ஸும் சொல்ல நம்ம கிட்ஸ் வராங்க. அவங்க வெல்கம் பண்ணலாம். டே 1 கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். டே 2 ஜபத்தினால் மேற்கொள்வேன். டே 3 இயேசு என்னோடு இருப்பதினால் மேற்கொள்வேன். டே 4 ஒற்றுமையினால் மேற்கொள்வேன். டே 5 விசுவாசத்தினால் மேற்கொள்வேன். டே 1 கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் வைத்த போதனையில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மகனை விட தேவன்தான் முக்கியம் என்பதை நிரூபித்து காட்டினார். நாமும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது ஏசப்பா மேற்கொள்ள ஜெயிக்க செய்வார். ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்படவில்லை. ரோமர் 10:11. எனக்கு செவி கொடுத்து விசிறவர் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். சங்கீதம் 81:13. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:21. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஷ்டவே என் வழியிலே நடந்தால் நலமாயிருக்கும். சங்கீதம் 81:13. நீ உன் தேவனாய கட்டளை அன்பு கொண்டே அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் இப்பொழுதே கை கொள்வாயாக. உபாகமம் 11:1. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவ சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பா. உபாகமம் 28:1. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த நாளுக்கு நம்ம என்ன பாட்டு கற்றுக்கிட்டோம்? யார பிள்ளைங்க சொல்லுங்கள். கீழ்ப்படி பாட்டு கற்றுக்கிட்டோமா? அது நம்மளுக்கு பிகினர் அண்ட் ப்ரைமரி கிட்ஸ் நம்மளுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. முதல் படி
கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். டே 2 என்ன கற்றுக்கிட்டோம்? சத்தமாக சொல்லுங்கள், பேரண்ட்ஸ்க்கு கேட்கணும் பாருங்க. வெரி குட். ஜெபத்தினால் மேற்கொள்வேன். அதுக்கு ரிலேட்டடான ஸ்டோரி அவுட்லைனையும் மெமரி வேர்ஸையும் சொல்ல நம்ம கிட்ஸ் வராங்க. வெல்கம் பண்ணலாமா? கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுமா. ஜெபத்தினால் மேற்கொள்வேன். நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வல்லமையை தேவை. அதை நாம் ஜெபத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும். எருசலேமின் அலங்கத்தை கட்ட நெகேமியா என்ற ஒருத்தருக்கு அலங்கத்தை கட்டலன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோடனே அவன் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே அதை கர்த்தர் கேட்டு 52 நாட்களில் அலங்கத்தை கட்ட அவருக்கு உதவி செய்தார். ஆமீன். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தின் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி உன்னவனின் அல்ல, மனிதர்களை விண்ணப்பங்களை ஜபங்களை வேண்டும் சோத்திரங்களை பண்ண வேணும். 1 தீமோத்தேயு 2:1. சரி, டே 1 பார்த்தாச்சு. நம்ம பார்த்தாச்சா? சொல்லுங்க. எப்படி? ஓகே, டே 1 பார்த்தாச்சு. டே 2 பார்த்தாச்சு. இப்போ டே 3 தலைப்பு என்ன? நான் மறந்துட்டேன். டே 3 தலைப்பு என்ன கேட்கல? அப்படியே திரும்பி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இயேசு நம்மோடு இருப்பதால் மேற்கொள்வேன். ஓகே, அது ரிலேட்டடா வசனமும் ஸ்டோரியும் நம்ம இப்போ பார்க்கலாம். டே 3 இயேசு என்னோடு இருப்பதினால் மேற்கொள்வேன். நான் பெரிய பலசாலியும் இல்லை, நிறைய படிச்சிருக்கும் இல்லை, நிறைய அறிவாளியும் இல்லை. ஆனால் ஏசப்பா என் கூட இல்லைன்னா நான் வேஸ்ட்டு தான். தாவீதோட ஏசப்பா இருந்ததால் அவனுடைய எதிரிகள் எல்லாத்தையும் அவன் மேற்கொண்டான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 138:6. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி சகலவித பரிசுத்தவான்களுக்காக விழித்து கொண்டிருங்கள். எபேசியர் 6:18. சர்வ வல்லவரேசு இருப்பதால் அக்கா சர்வ வல்லவர் இயேசு இருப்பதனால் என்னவா? என்னன்னு தான் நம்ம சீனியர்கள் சூப்பரா டான்ஸ் ஆடி நமக்கு காமிக்க போறாங்க. சரி, அவங்கள வெல்கம் பண்ணலாமா? வெல்கம் பண்ணிடலாமா? எல்லாரும் நல்லா ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். இருந்தா எனக்கு என்ன
இயேசு இருப்பதால், சர்வவல்ல இயேசு இருப்பதால், சர்வவல்ல இயேசு இருப்பதால். இப்போ என்னன்னு புரிஞ்சுதாக்கா? நல்லா புரிஞ்சிச்சுக்கா. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? சர்வ வல்லவர் இயேசு நம்ம கூட இருக்கிறப்ப எதுக்குமே நம்ம பயப்பட வேணாம், எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். அம்மா அக்கா, இதே ஸ்பீடோட நம்ம டே 4 போயிடலாமா? போயிடலாம். டே 4ஓட தலைப்பு என்ன? ஒற்றுமையினால் மேற்கொள்வேன். சரி, அதுக்கான ரிலேட்டடான மெமரி வர்ஸ் அண்ட் ஸ்டோரி பார்க்கலாம். அல்லாமல் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே என் பிதாவாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:19. Now the God of patience and consolation grant you to be like-minded one to the another according to Christ Jesus, that ye may with one mind and one mouth glorify God, even the Father of our Lord Jesus Christ. Romans 15:5-6. அக்கா விக்கி அக்கா, பிகினர் ஆடிட்டாங்க, பிரைமரி ஆடிட்டாங்க, சீனியர் கேர்ள்ஸுமே ஆடிட்டாங்க. நம்ம ஜூனியர் எங்கக்கா? நம்ம ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து ஜெயம் ஜெயம் சொல்லி ஒற்றுமையா வந்து ஆட போறாங்க. இப்போ அவங்க டான்ஸை பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. ஓகே. வாவ், எல்லாம் சூப்பராக இருந்தாங்களே. எல்லாம் ஒன்றும் ஜோராக கை தட்டலாமே. சரி, நம்ம இப்போ வந்து லாஸ்ட் டேவான தலைப்பு பார்க்க போகிறோம். டே 5ஓட தலைப்பு என்ன? சூப்பர். டே 5ஓட தலைப்பு விசுவாசத்தினால் மேற்கொள்வேன். அந்த 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 டேவோட ரிலேட்டட் மெமரி வர்ஸ் அண்ட் ஸ்டோரி இப்போ பார்க்கலாம். तब यीशु ने विश्वरोध से कहा, जा जैसा तेरा विश्वास है वैसा ही तेरे लिए हो, और उसका काम चंगा हो गया. तब 8:11. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கூடாது. மத்தேயும் 8:13. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர்கள் ஒன்றே. அவர் தன்மை தேடுகிறவர்கள் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. இப்போ தமிழ்ல தான் FGVBSன்னு பார்த்தா இந்தியில கூட நாங்க வசனம்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். டீச்சர்ஸ் எல்லாரும். அக்கா, எனக்கு ஒரு பாட்டு, விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போ. இது என்ன பாட்டுக்கா? சூப்பரா இருக்கு. அந்த பாட்டுக்கு தான் நம்ம ஜூனியர் பாய்ஸ் இப்ப ஆட வர போறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? இல்லனா எனக்கு ஃபெய்த் இல்லனா ஒன்றுமில்லா வீணா போவேன். ஃபெய்த் இல்லனா எனக்கு ஃபெய்த் இல்லனா ஒன்றுமில்லா வீணா போவேன்.
ஜீசஸ் தான் பவர்ஃபுல் காடுன்னு சொன்னாங்க. உடனே ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு. ஜீசஸ் தான் பவர்ஃபுல் காடுன்னு சொன்னாங்க. உடனே ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு. வந்துருச்சு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு வந்துருச்சு. எனக்கு ஃபெய்த் இருக்கு எல்லாமே என்னால் முடியும். ஃபெய்த் இருக்கு எனக்கு ஃபெய்த் இருக்கு எல்லாமே என்னால் முடியும். ஃபெய்த் இருந்தா முடியும்னு ஜீசஸ் சொன்னாரு. மேற்கொள்ளும் வல்லமை எனக்கு வந்துருச்சு. ஃபெய்த் இருந்தா முடியும்னு ஜீசஸ் சொன்னாரு. மேற்கொள்ளும் வல்லமை எனக்கு வந்துருச்சு. வந்துருச்சு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு 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 எனக்கு வந்துருச்சு ஜீசஸ் மேல ஃபெய்த் வந்துருச்சு வந்துருச்சு. விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. சந்தோஷம் சந்தோஷமே இயேசு தந்த சந்தோஷமே. விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. சந்தோஷம் சந்தோஷமே இயேசு தந்த சந்தோஷமே. விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. சந்தோஷம் சந்தோஷமே இயேசு தந்த சந்தோஷமே. விசுவாசம் விசுவாசமே எனக்கு வேணும் எப்போதுமே. சந்தோஷம் சந்தோஷமே என் இயேசு தந்த சந்தோஷமே. வாவ், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுல்ல. நம்ம இவ்வளோ நாள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ல. பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பார்த்தோம், மெமரி வேர்ஸ் பார்த்தோம், ஸ்டோரிஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான டைம் போகிறோம். நம்ம வேர்ட் ஆஃப் காட் கேட்க போகிறோம். நம்ம மெசேஜ் கொடுக்க நம்ம பாஸ்டர் ஜோனத்தான் சுவர்ணராஜா இன்வைட் பண்ணிடலாமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். சூப்பர். இந்த FGBSல நடந்த இந்த வாரம் முழுவதிலும் விசேஷம் என்னன்னா, நாங்கள் வந்து எதிர்பார்த்தது ஒரு 100 பேர். ஏன்னா போன வருஷம் அப்படி தான் வந்தாங்க, அவ்வளோதான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு நாளே எதிர்பாராமல் 200 பிள்ளைங்க மொத்தம். எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த வாரத்துக்கு பிளான் பண்ண எல்லா காரியத்தையும் மாற்றி கர்த்தர் அவ்வளோ பெரிய அற்புதமான இந்த FGBSஐ எங்களுக்கு நடத்தி கொடுக்க முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக சிறப்பான விதத்தில் ஆண்டவர் இதை நடத்தி தந்தார். அது மட்டும் இல்லாமல் இதில் விசேஷம் என்னன்னா, நம்ம சபையை சுற்றியுள்ள எல்லா இடத்துல இருந்தும் பிள்ளைகளை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்களோட பெற்றோர்களும் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தலைப்பு வசனமே எடுப்போமே, லூக்கா 10:19 என்ன சொல்லுது? இயேசு என்ன சொல்கிறார்? இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று இயேசு சொல்கிறார். இன்றைக்கு பிள்ளைகளோட பெற்றோர்கள் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க. உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உங்களுக்கு தேவையான எல்லா பலனையும் தந்து எல்லா வழிகளையும் காட்டி, அதான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை தேட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவர் உங்களை எல்லா காரியத்திலும் மேற்கொள்ள அவர் உங்களுக்கு வல்லமைகளை தந்து உங்களை பலப்படுத்துவார். ஆகவே புதுசாக யாராவது வந்திருக்கிறீங்கன்னா, இப்போ பிள்ளைகளோட பெற்றோர்கள் உங்கள் இடத்துல எழுந்து நிற்கும்படி நாங்கள் கேட்குறோம். பிள்ளைகளோட பெற்றோர்கள் புதுசாக வந்தவர்கள் உங்கள் இடத்துல எழுந்து நில்லுங்களேன்.
நாங்கள் உங்களை வாழ்த்தி பிளஸ் பண்ண விரும்புகிறோம். சபையாரா எல்லாரும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துவோம். எழுந்து நில்லுங்க. யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கிறீங்களோ ப்ளீஸ் ப்ளீஸ் டூ ஸ்டாண்ட். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல நல்ல கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து இயேசுதான் நல்லவர் என்று உங்கள் பிள்ளைகள் எப்படி கற்றுக்கொண்டாங்களோ, நாங்கள் ஜெபித்தால் மேற்கொள்வோம், விசுவாசத்தில் மேற்கொள்வோம், இயேசுவோடு இருந்தால் மேற்கொள்வோம் என்று எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட இந்த பிள்ளைகள் நிச்சயமாய் ஆண்டவர் மகிமையாய் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் அப்பா நீர் இந்த விழாவிற்கு வந்திருக்கிற எல்லா புது ஆட்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு ஏற்ற நல்ல பலனை தருவீராக, நல்ல ஞானத்தை தருவீராக. விசேஷமாய் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் செட்டிமேடு மற்ற கிராமத்திலிருந்துலாம் வந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வசனங்களை அவர்கள் நாவில் சொல்லி அவர்கள் அப்பா அதில் அவங்க பலனடையும் பொழுது பிள்ளைகளோட வாழ்க்கை மாறப்படட்டும். ஆண்டவரே, உம்மில் பிள்ளைகள் பலனடைந்து அவங்க வாழ்க்கைக்கு அவங்க எந்நேரமும் அவங்களுக்கு ஒன்று தெரியணும், இந்த FGBSல நாங்கள் கற்றுக்கொண்டோம், இயேசு என்னோடு இருந்தால் நாங்கள் மேற்கொள்வோம் என்ற வார்த்தையை இவர்கள் கை கொண்டு பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல இயேசு நீர் ஒருவரே கூட இருந்து உதவி செய்வீராக. சேஷமா இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த விழாவில் கலந்து கொண்ட எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் விதமாய் சபை மக்கள் எல்லாரும் கலந்து கொண்டீங்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எல்லா துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆண்டு FGBS நல்லபடியாக நடத்தி முடிக்க உதவி செஞ்ச நம்ம தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு மேற்கொள்வேன் என்ற தலைப்பில் பாடத்திட்டத்தை எழுதி கொடுத்த நம்ம தலைமை போதகர் சீனியர் பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவர்களுக்கு மிகவும் நன்றி. வேதாகம கதைகள் மற்றும் சாங்ஸ் மிக அருமையாக தேவன் அவர்கள் மூலியமாய் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். FGBS ப்ரிப்பரேஷன், ஃபுட், ஸ்நாக்ஸ் மற்றும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்தின பாஸ்டர் ஜோனத்தான் அவர்களுக்கும் சிஸ்டர் ஸ்டெஃப்கா ஜோனத்தான் அவர்களுக்கும் நன்றி. நம்ம சாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஸ்டர் அம்பிகா சிஸ்டர் அவங்களுடைய டீமுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். எல்லா நாளுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்நாக்ஸ் கொடுத்து சுட சுட பர்கர்ஸ், நகட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்து எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்ட, எங்களுக்கு நல்ல ஃபுட் கொடுத்த எங்கள் ஸ்நாக்ஸ் டீமுக்கு நன்றி. எங்கள் பிள்ளைங்களை நல்லா வழி நடத்தின FGBS டீச்சர்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் சார்ட்ஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ் மற்றும் எல்லா காரியங்களும் அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. டே ஆஃப் பியூட்டிக்கு ஜட்ஜாய் வந்த பாஸ்டர் டெல்மா ஜெக்கி அவர்களுக்கு நன்றி. அவங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்லையும் நமக்காக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க. அனாயிட்டிங் செஷனை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிரதர் ஜாபின் அவர்களுக்கு நன்றி. அவங்க பிள்ளைங்களை ஆவிக்குரிய வழிகளை வல்லமையாக நடத்தி செஞ்சாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம FGBS ஹீரோஸே நம்ம யார்? நம்ம கிட்ஸ் தான். நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சூப்பராக உற்சாகமாக இந்த FGBSல கலந்து கொண்டாங்க. இந்த பிள்ளைங்களை சென்ட் பண்ண அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெய்லியும் 4 ட்ரிப்ஸ் வந்து நம்ம வேன் டிரைவர்ஸ் அண்ணா வந்து பிள்ளைங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்து கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் அண்ணா எல்லாருக்குமே நன்றி. PA சிஸ்டம் மற்றும் மைக் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ண பிரதர் வினோத் அண்ட் அவங்களுடைய டீமுக்காக நன்றி. நம்ம சர்ச் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண நம்ம கோபால் தாத்தாவுக்கும் நம்ம ஜீவா அம்மாவுக்கும் மிகவும் நன்றி.